Hey everyone, I hope everyone is doing good. Welcome to the video series of Learn to Play Chess in 30 Days. We are on our day 19. So now, இப்போ இனிமேல் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போறோம்னா கொஞ்சம் இன்டர்மீடியட்டாக பார்க்க போறோம். ஏன் கோச் இன்டர்மீடியட்னா நம்ம வந்து பிகினர்ஸ்ல பார்க்க வேண்டிய எல்லா விஷயங்களும் ஆல்மோஸ்ட் நம்ம இது வரைக்கும் பார்த்தாச்சு, கவரும் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம ஒர்க் பண்ண போறது எல்லாமே வந்து கொஞ்சம் இன்டர்மீடியட்டா. ஸோ கோச் பிகினர்ஸ்க்கும் இன்டர்மீடியட்டுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, தேர் இஸ் நதிங் மச், பெரிய வித்தியாசம்லாம் எதுவும் இல்லை. நம்ம வந்து யோசிக்கிறதுல தான் வித்தியாசம் இருக்கு. ஸோ டாபிக்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி பசில், ஒரு பசிலை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறதுல தான் பாதி ப்ராப்ளம் இருக்கு. இப்போ நம்மளுக்கு இன்னும் இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்ல போகணும்னா, நமக்கு கொஸ்டின் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்சர்லாம் ரொம்ப ஈஸி. சரிங்களா? அந்த கொஸ்டினை புரியுற மாதிரி தெரிஞ்சுக்கிறது தான் டாபிக்ஸே. அதுல வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் பார்க்க போறோம். அது எப்படின்னா, அது ஏன் நான் இம்பார்ட்டன்ட்னு சொல்றேன்னா, நிறைய பேர் அந்த தப்பு பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் நீங்க இது பார்க்கும்போது நீங்களும் அந்த தப்பை அவாய்ட் பண்ணுவீங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ அப்படி ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் ஹேங்கிங் பீஸ். சரிங்களா கோச்? ஹேங்கிங் பீஸ்னா என்ன, அது என்ன பண்ணணும்னா ரொம்ப 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 சிம்பிள். இப்போ ஹேங்கிங் பீஸுங்கிற வந்து அந்த ஒரு டாபிக் வந்து ரொம்பவே வந்து மோஸ்டா பீப்புள் வந்து தப்பு பண்ணக்கூடிய ஒரு டாபிக். அது எப்படி தப்பு பண்ணுவாங்கன்னா, பீஸை வர்றது தான் ஹேங்கிங் பீஸ். ஒரு ஃப்ரீ பீஸ் இருக்கும் போர்டில், செஸ் போர்டில். சரிங்களா? அதை வந்து நம்ம எப்படி வந்து கண்டுபிடிச்சி எடுக்கணும், ரொம்ப ரொம்ப சிம்பிள் டாஸ்க். ஒரு பீஸு ஃப்ரீயா இருக்கும், அதை எப்படி நம்ம கண்டுபிடிச்சி எடுக்கணுங்கிறது தான் நம்ம டாஸ்க். சரிங்களா? இப்போ இதை எடுத்துக்கணும். நம்ம ஈஸியஸ்ட்ல இருந்தே போவோம். இன்னைக்கு வந்து இந்த பசில் சால்வ்ஸ் எல்லாம் பண்ணுவோம். சரிங்களா? ஈஸியஸ்ட் கொஞ்சம் டஃபஸ்ட் போவோம். சரிங்களா? இப்போ இது ஒயிட் டு பிளே. ஓகே, இப்போ என்ன ஆகுது, இங்க இது விட்டா இந்த ஒரு முளை குயின் ஆகுது. ஆனா ஃபர்ஸ்ட் இப்போ நமக்கு எந்த பீஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கு, ஃப்ரீ பீஸ்னா இந்த பீஸ் தான் ஃப்ரீயா இருக்கு. சரிங்களா? முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ அவங்க செக் வைக்கிறாங்க. இப்போ நம்ம எங்க போகணும் கோச்? இங்க போலாமா அப்படின்னா இதுதான் போகக்கூடாது. ஏன்னா நீங்க இங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க குயின் எடுத்து செக் வச்சிருவாங்க. சரிங்களா? அப்போ குயின் எடுத்து செக் வச்சுருந்தாலும் உங்களுக்கு குயின் எடுத்துருவாங்க. அப்போ நம்மளுக்கு விளையாடவே விட மாட்டாங்க, செக்மேட் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா செக் இல்லாத இடத்துக்கு போகணும். தெரியுதுங்களா? ஓகே, இப்போ என்ன ஆகுது, இப்போ வந்து அதை மறைக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணணும், ரொம்ப 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 சிம்பிள். இப்போ இந்த பான் தானே குயின் ஆகுது, இந்த பான் எப்படி தடுக்கணும் சொல்லுங்க? சரி, இந்த பான் குயின் ஆகுது, இந்த பான் எப்படி தடுக்கணும்? இந்த ஒன்னா டைகனலா தடுக்கணுமா, இல்லைன்னா ஸ்ட்ரைட்டா தடுக்கணும், ஏன்னா இங்க ஏதாச்சும் இருக்கணும். டைகனலா தடுக்க நம்ம கிட்ட பிஷப்ஸ் இல்லை. சரிங்களா? எடுத்துடலாம். இங்க வச்சு தடுக்க நம்ம கிட்ட எந்த பீஸுமே இல்லை, எடுத்துடலாம். அப்ப இந்த லைன்ல வச்சு தடுக்கணும், நம்ம கிட்ட ஒரு ரூக் இருக்கு. ரூக் இந்த லைன் வந்தா தடுக்குதா? அவ்வளவுதான். நம்ம எடுத்தா நம்ம டக்குன்னு வச்சு. ஸோ ரொம்ப 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 சிம்பிளான இது. சரிங்களா? அவ்வளவுதான். நம்ம வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலா கொஸ்டினை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். கொஸ்டினை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பசில்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். எக்ஸாம்பிள், இப்போ இந்த பசில் எடுத்து இப்போ இவங்க அடிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஹேங்கிங் பீஸ் தானே இது, நம்ம எது வச்சு அடிக்கலாம்? கிங்கை வச்சு அடிக்கணுமா இல்லை குவீனை வச்சு அடிக்கணும்? சார் நான் கிங்கை வச்சு அடிக்கலாம் சார், ஃப்ரீ பீஸ் தானே சார், கிங்கை வச்சு அடிச்சா என்ன ஆகும் சார் நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு டாபிக் இருக்கு, சால்வ் பண்ண ஞாபகம் இருக்கா? அந்த டாபிக் பேரு பின்னு. பெரிய பீஸும் சின்ன பீஸ் கிங்கை வச்சு அடிச்சா பின் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன இருக்குன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த பின்னு ஃபோர்க்கு எல்லா இடத்துலயும் வருது பாருங்க. ஸோ வந்து நீங்க ரொம்ப கான்சியஸா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு பின்னு டாபிக் தெரிஞ்சனால நீங்க கான்சியஸா இருப்பீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, குவீன் என்று அடிச்சிருவீங்க. அவங்க ஏன் கோச் அடிக்கிறாங்கன்னா, அவங்க அடிக்கலன்னா இங்க அடுத்து செக் மேட். நம்ம இந்த செக் மேட் பேட்டர்னும் பார்த்துருக்கோமா? பட் அவங்க அடிக்கிறாங்க. இம்பார்ட்டன்ட் ஐடியா வந்து இங்க செக் மேட். சரிங்களா? இல்லை இதை தடுத்துட்டாலும் நம்ம இங்க வச்சு இங்க செக் மேட் பண்ணி அது தடுக்க முடியாது. ஓகே, அவ்வளவுதான். இப்போ நீங்க அதான் கொஸ்டினை நீங்க எப்படி புரிஞ்சுக்கீங்கிறதுல தான் இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இந்த 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 பசில் எடுத்துக்கோங்களேன், பார்க்கலாம். இந்த பசில் எடுத்து சால்வ் பண்ண பாருங்க. சார் நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார், பட் ஆனால் ரெண்டு ஆன்சர் இருக்கு, இங்கேயும் ஃப்ரீ பீஸ் இருக்கு, இங்கேயும் ஃப்ரீ பீஸ் இருக்கு, எது எடுக்கிறதுன்னா நல்லா பார்த்துக்கணும். ஃப்ரீ பீஸ் வித் செக், அது என்னன்னா நமக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ், ஒரு எக்ஸ்ட்ரா மூவ் மாதிரி. ஃப்ரீ பீஸ் எடுத்துட்டோம்னா இது அவங்ககிட்டனா, ஃப்ரீ பீஸ் வித் செக்னா அவங்க செக்குக்கு தான் ஆடணுமா? கரெக்டுங்களா? விடானா இங்க பாருங்க, ஃப்ரீ பீஸ் வித் செக் மேட். நல்லா பார்த்துக்கணும், அதுதான் பார்க்கணும். இங்கேயும் ஃப்ரீ பீஸ் இருக்கு, ஃப்ரீ பீஸ் இருக்குன்னா ஃப்ரீ பீஸ் வித் செக் மேட். இது முடிஞ்சு, கேம் முடிஞ்சு. ஸோ அப்போ அந்த செக்குமே இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது. சரி, இப்போ இங்கே பார்த்துக்கோங்களேன். இப்போ இது ஃப்ரீ பீஸ் அடிச்சிட்டாங்களா? இப்போ நம்ம இங்கே அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்க இங்கே தள்ளுறாங்க, அவ்வளோதான். இது இங்கே தள்ளுறாங்களா? நம்ம ஐடியா என்ன, எப்படி வந்து இது குயின் ஆக்குறது? சரிங்களா? 1 2 3, 1 2 3 குயினா.
ஓகே, இப்போ என்ன பண்றது சொல்லுங்க. இப்போ அடுத்து எந்த ஃப்ரீ பீஸ் எடுக்கிறது? ஏன்னா இங்கதான் வந்து ரொம்ப குரூஷியல். ஏன் சார் குரூஷியல்னு சொல்றீங்கன்னா, ஏன்னா இந்த பான் இருக்குல்ல, இப்போ இந்த பான் அடிச்சிருவாங்க. கரெக்டுங்களா? இந்த பான் அடிச்சிருவாங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? நீங்க மூவ் கண்டுபிடிச்சோங்க. கரெக்ட். நீங்க வந்து ஒரு பெரிய பசில சால்வ் பண்ணுவீங்க. புரிஞ்சுங்களா? ஆனா இது வந்து ஒரு பெரிய பசிலா யோசிக்காதீங்க. வந்து ஒரு அடுத்த மூவ் என்ன, அடுத்த மூவ் என்ன, அடுத்த மூவ் என்னன்னு கொஞ்சம் கியூரியஸா இருந்தாலே உங்களுக்கு ஆன்சர் வந்து வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. நீங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கியூரியஸா இருக்கும். ஓகே, அடுத்த மூவ் என்ன பண்றது, அடுத்த மூவ் என்ன பண்றது, அடுத்த மூவ் என்ன பண்றது, அந்த மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் கியூரியஸா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ஆன்சர் வந்து கரெக்டா உங்களுக்கு அமைஞ்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டமான பசில் எடுத்துப்போம். சரிங்களா? ஒரு நார்மலான பசில் எடுத்துப்போம். இந்த மாதிரி பசில்ஸ்லாம் எப்படி அப்ரோச் பண்றதுன்னா, நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளா அப்ரோச் பண்ணுவேன். இப்போ எப்படி இருக்கு, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பீஸ் கால்குலேஷன் பார்ப்பேன். ஓகே, நம்ம கிட்ட 4 பீஸ் தான் இருக்கு. அவங்க கிட்ட 1 2 3 4 5 ஆல்ரெடி அவங்க 5 பீஸ் வச்சிருக்காங்க. ஆல்ரெடி அபோவ் சைக்கிள்ல தான் இருக்காங்க. சரிங்களா? அடுத்து இப்போ என்னால இங்க வந்து ஒரு செக் வைக்க முடியும். இந்த பீஸ் என் பீஸ் அட்டாக்ல இருக்கு. பட் நான் சேவ் பண்றது குயினால. ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, நான் சொன்னேன்ல ஒரு ஹேங்கிங் பீஸ். இந்த பீஸ் சப்போர்ட்ல இருக்கு. இந்த பீஸ் சப்போர்ட்ல, இந்த பீஸ் சப்போர்ட்ல இருக்கு. இந்த பீஸ் சப்போர்ட்ல இல்ல. அவ்வளவுதான். புரிஞ்சுங்களா? அவ்வளவுதான். இல்லைன்னு நான் டக்குன்னு அடிச்சிட்டேன். சப்போர்ட்ல இல்லைன்னு நான் அடிச்சிட்டேன். இப்போ எல்லாம் என்ன யோசிப்பாங்கன்னா, ஓகே ஹேங்கிங் பீஸ் தான் எல்லாமே வந்து ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. நல்லா பாத்தீங்க, அதான் நல்லா நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கணும். அந்த பழைய கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துட்டு வரணும். இப்போ இந்த பான் அடிச்சா என்ன ஆகும்? இந்த ரூக்கால செக்கா நீங்க ஸ்தெல்லாம் இங்க மேட் வந்துடுமா? செக் வச்சு மேட் வச்சிடலாமா? இப்போ கிங் அடிக்கிறோம் சார், பிஷப்பின் அடிச்சிருவாங்களோ சார்னா, அதுதான் சொல்றேன். திருப்பியும் புரியுதுங்களா? திருப்பி அந்த பின் கான்செப்ட் வருதா? இப்ப என்ன ஆயிருக்குன்னா, நமக்கே இது வந்து ஸ்கியூவர்னு சொல்லலாம். ஏன்னா பின்னா பெரிய பீஸ் வச்சு சின்ன பீஸுங்க பாருங்க, சின்ன பீஸ் வச்சு பெரிய பீஸா பின்னு பாருங்க, அவ்வளவுதான். ஸோ அதுதான் அந்த அந்த 4 கான்செப்ட்ல மட்டும் நீங்க நல்லா ஒர்க் பண்ணீங்கன்னா இந்த கான்செப்ட்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? இப்போ என்னது சார், டக்குன்னு அடிச்சிடலாம் இல்ல சார்? ஃப்ரீ பீஸ் தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், திருப்பி சொல்லுங்க. உங்களுக்குள்ளேயே நீங்க சொல்லிக்கோங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃப்ரீ பீஸ் வித் செக் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட்னா இங்க பாருங்க, ஃப்ரீ பீஸ் வித் செக்கா சார், கிங் அட்டாக் பண்றாங்கன்னா அடுத்து நம்ம அடுத்த பீஸ் அட்டாக் பண்ணணும். ஆனா இது நம்ம அட்டாக் பண்ணலாமா சார்? ஓகே சார், அதான் 2 பீஸ் கிடைச்சிருக்கு சார். இது என்ன சார்னா, நல்லா பாத்தீங்கன்னா நல்லா யோசிக்கணும். அது வந்து நமக்கு போட்டிருக்கிற ட்ராப். எப்படி நல்ல பொசிஷனை படிங்க. இப்ப நீங்க இந்த பீஸ் அடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சார், நான் பீஸ் அப் சார் அப்படின்னீங்கன்னா அவங்க ரூக்கை வச்சு செக் மேட் பண்ணிடுவாங்க. ஒன்றும் இல்லை, இந்த ரூக் இங்க கிங் இங்க போகாதா, இங்க போகாதா, கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ இங்க செக் மேட் பண்ணுங்க. சரிங்க சார், அப்ப நம்ம இதை அடிக்கலாமேன்னா அப்ப நம்ம ரூக் அடிச்சிருவாங்க. ஸோ எப்படி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். அகைன் அகைன் பேசிக்கான ஐடியா, ரொம்ப சிம்பிளான ஐடியா. என்ன பண்ணலாம், ரொம்ப இப்போ ப்ராக்டிக்கலா லாஜிக்கலா யோசிச்சோம்னா, ஃபர்ஸ்ட் எது செக்மேட் பண்ணுது, இது செக்மேட் பண்ணுதா, ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் இது ரிமூவ் பண்ணக்கூடாது? சிம்பிள், ரிமூவ் பண்ணிட்டோமா? இப்போ நம்ம பீஸ் அட்டாக்ல இருக்கு. கரெக்டுங்களா? நம்ம இந்த பீஸ் அடிக்கிறோம். இப்போ இந்த பீஸ் அடிச்சா என்ன ஆகும்? அவங்க நம்ம பீஸ் அடிச்சிடும். ஃபர்ஸ்ட் அப்ப நம்ம பீஸை காப்பாற்றணுமா? அப்ப சார் நீங்க கேட்கலாம் சார், அப்ப நம்ம பீஸை காப்பாத்தினா அவங்க பீஸ் எஸ்கேப் பண்ணிடுவாங்க சார். எஸ்கேப் பண்ணிடுவாங்க. அப்போ எப்படி பண்ணணும்? அடுத்து யோசிங்க. அடுத்து ஒரு பெரிய டாபிக் யோசிங்க. கரெக்ட், ஸ்கியூவர் கண்டுபிடிச்சீங்கன்னா கரெக்ட் கரெக்ட் ஸ்கியூவர் இங்க பாருங்க. இப்போ இந்த இந்த பசிலையே நம்ம திருப்பி பார்ப்போம் என்ன ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஏன் இதை அடிக்கலைன்னா, நான் அடிச்சா அவங்க அடிச்சிருவாங்க, நமக்கு செக் மேட். ஃபர்ஸ்ட் வந்து செக் கொடுக்குறோம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஃபர்ஸ்ட் செக் கொடுக்குறோமா? செக், குட், நைஸ். அடுத்து கிங் மூவ் ஆகுது. இப்போவுமே நம்ம அவசரப்பட்டு இதை அடிக்கல. ஏன்னா நமக்கு வந்து இங்க பீஸ் போகுது, இங்க பீஸ் போகுது. ஃபர்ஸ்ட் அவங்க இதை அடிச்சிருவாங்க, ஏன்னா அவங்களுக்கு பீஸ் போகுது. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பொசிஷன்ஸ் ரொம்ப சிம்பிளிஃபை பண்றோம். நம்ம என்ன ஃபர்ஸ்ட் ரூக் அடிக்கிறோம், இந்த மேட்டு கொடுக்குற ரூக் அடிச்சிடும், சொல்ல கொடுக்குற ரூக் அடிச்சிடும். அடிச்சிட்டோமா? பான் அண்ட் கிங் இன்ட்டு அடிச்சிட்டாங்களா? இப்போ இந்த இது அடிக்கலைன்னா நமக்கு வந்து பீஸ் டவுன் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்றோம், பின் பண்ணுறோம், ஸ்கியூ பண்றோம், அவ்வளோதான், பீஸ் போயிடுச்சா? ஸோ இது என்ன சொல்ல வரேன்னா, நீங்க பின்னு ஃபோருக்கு ஸ்கியூவரில் டபுள் அட்டாக்ல கான்சென்ட்ரேட் பண்ணாலே இதெல்லாம் லேயர் மாதிரி. லேயர் 1 லேயர் 2 லேயர் 3 பண்ணும்போது அந்த லேயர் 3ஓ லேயர் 2ஓ அல்டிமேட்டா பின்னு ஃபோர்க்ல தான் உங்களுக்கு வந்து பீஸ் அட்வான்டேஜ் எடுத்து கொடுக்குறது இருக்கு. சரிங்களா? கூல், அவ்வளோதான். உங்க ஒர்க் என்ன? அகெயின் லீச்சஸ், ஹேங்கிங் பீஸ்,
leeches, puzzles, puzzle theme, hanging bees நீங்க சால்வ் பண்ணுங்க சரிங்களா. டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம குரூப்ல போகும். ஓகே, cool folks, bye, take care, have a nice day.